வணக்கம் கிராமத்து சீரீஸில் செஃப் வெங்கடேஷ் பட்டோட டக்கர் காளான் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1/4 கிலோ பக்கம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு நல்லா இந்த மாதிரி பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு இஞ்சியை இடித்து சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இந்த வெயிலுக்கு சும்மா தகதகன்னு மின்ற நம்ம தக்காளி பழம் 2 பேரை எடுத்து அவங்களை பொடிப்படியாக நறுக்கி இந்த மாதிரி உள்ளக்க சேர்த்துக்கோங்க. இவனுக்கு நல்லா சுருண்டு வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சொன்னக்கூடிய தலைவர் உப்பு இருக்கான்ல அவனை வந்து சேர்க்க போகிறோம். கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம மூத்த சகோதரி சேர்க்க போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம அக்கா கருவேப்பிலை, அவங்களையுமே வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் யூடியூப்ன்ற தெருவுக்குள்ளே போய் பல கடைகளை ஏறி எடுக்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்ச கடை என்னமோ செஃப் பட்டோட கடை தான். அந்த கடையில் பிடிச்ச மாதிரியே எடுத்து இன்றைக்கி செய்ய ஆரம்பித்தாச்சு. நல்லா வந்து இந்த காளானை பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இவனையுமே உள்ளக்க சேர்த்துக்கலாம். இவனை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா வந்து கிளறிடுங்க. தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு பட் சார் சொன்னார். அதனால் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி கிளறிட்டு மஞ்சள் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவர் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் தனித்தனியாக சொன்னார். நம்ம தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அதையே அப்படியே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டேன். கிளறிட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சா பக்காவாக வெந்துடும். நம்ம எதுவும் தண்ணி ஊற்றக்கூடாது, அதுலேருந்து தண்ணி வரும்னு சொன்னாங்க. அடிக்கடி திறந்து வேறு தண்ணி வருதான்னு பார்த்துக்கிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சீஃப் கெஸ்ட்டை ரெடி பண்ண போகிறோம். நல்லா ஒரு 10 மிளகு போல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெருஞ்சோம்பு வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொரன்னு பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இவனுங்களை தான் வந்து நம்ம கடைசியாக சேர்க்கணும். அதனால வந்து நல்லா கிளறி முடிச்சுட்டு திறந்து பார்த்தா சும்மா தண்ணி பைப்பில் இருந்து வர மாதிரி வந்துட்டு இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா வந்து சுருளை வதங்கினதுக்கு பிறகு இந்த பொடியை வந்து உள்ளக்க சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கு பிறகு அப்படியே மனமாக இருந்துச்சு. என்ன இம்பிட்டு மனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகோதரி கொத்தமல்லி இருக்காங்கல்ல, நம்ம அக்கா கொத்தமல்லி, அவங்கள வந்து பொடிப்படியாக நறுக்கி இந்த மாதிரி உள்ளக்க சேர்த்துக்கிட்டேன். ஸோ பட் சாரோட சூப்பர் டக்கர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.